கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றாரு. ஆனா திமுகவை குறித்து பேசக்கூடிய அளவுக்கு பாஜக குறித்து பேச மாட்டேங்கிறார் விமர்சனமும் இன்று வரைக்கும் தொடர்றது இல்லையா? இப்போ சார் ரஜினிகாந்த் சார் சொன்ன மாதிரி நிறைய தேசிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் இருக்கு, வாக்குகள் திருட்டு இருக்கு, நீதிபதி ஜனாதிபதி கேட்ட கேள்விகள் இருக்கு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இது எதை பத்தியுமே அவர் ஒரு டீப்பா உள்ள போக மாட்டேங்கிறாரு. திமுக செய்யக்கூடிய செயல்கள் தமிழக அரசினுடைய செயல்பாடு குறித்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு பாஜக விமர்சிக்க மாட்டாருன்ற ஒரு கேள்வி விமர்சனம் இருக்கு இல்லையா சார்? அதாவது எதிர்வரக்கூடிய தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலை நோக்கிய பிரச்சார கூட்டத்தில் வந்து எதை பற்றி பேசணும்? சட்டமன்ற தேர்தல் குறித்தான விமர்சனங்களையோ சட்டமன்ற தேர்தலுடைய பங்களிப்பை பற்றி பேசணுமா? கவர்னர் செயல்பாடு குறித்து சிறப்பு தீவிர திருத்தம் மாநில நலனுக்கு எதிரானது, அதை பற்றி பேசியிருக்காரு சார். நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சி கூட்டத்தில் வந்து தலைவர் பேசியிருக்காரு. இது குறித்து அடுத்து வரக்கூடிய கூட்டங்களில் விளக்கமாக பேசுவார், விரிவாக பேசுவார். ஆனால் ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் பொழுது அந்த ஊர் பிரச்சனைகளை பிரதானமாக எடுத்து பேசுகிறாரு. எதிர்வரக்கூடிய தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால சட்டமன்ற தேர்தலை பற்றி சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன தேவையோ அது மக்களுக்கு எத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்தணுமோ, இன்று ஆளுகின்ற திமுக அரசு என்ன தவறுகள் இழைக்கிறார்களோ அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை வந்து அதை பற்றிய பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் இப்போ தோழர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, கொள்கை இல்லை, இவங்களுக்கு கோட்பாடு இல்லை, இவங்களுக்கு அரசியல் தெரியாது என்று சொல்கிறாரு. நான் அவரை பார்த்து கேட்குறேன், இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூட திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. இந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் மேடைகளில் அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அவர்கள் வைக்கக்கூடிய கட் அவுட்டுகளோ பேனர்களோ ஒரு சாதாரண போஸ்டர்லேயோ கூட அண்ணல் அம்பேத்கர் புகைப்படத்தை போடுவது கிடையாது. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பேனர் ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதுலேயே கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர்களுடைய போட்டோக்களை போட்டாங்கன்னா அம்பேத்கர் புகைப்படத்தை நிராகரிக்கிற நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய, நான் சொல்கிறேன் சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கரை அறிவித்து தமிழகம் முழுக்க அனைத்து தரப்பு மக்களுக்குமான எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தமிழக மக்கள் முழுக்க கொண்டு போய் சேர்த்து எப்படி கொள்கையில கோட்பாடுல துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையை பத்தி பேசினாரு தலைவர். அனுமதி இல்லாம போய் கூட்டத்தை ஏற்படுத்தினா நீங்க வழக்கு போடுறீங்க. அனுமதி இல்லாம போய் மக்களை சந்திச்சு கூட்டத்தை கூட்டினா பதில் சொல்றேன். போற போக்குல வந்து ஒரு பொத்தாந்த சேரை வாரி இருக்கிற மாதிரி சொல்றாரு. எங்க விடுதலை சிறுத்தைகளுடைய நிகழ்ச்சியில் அம்பேத்கர் படம் எங்க புறக்கணிக்கிறோம்? அதை இது ரொம்ப புதுமையா விசித்திரமான குற்றச்சாட்டா இருக்கு, ரொம்ப தவறான விஷயம். இருங்க நீங்க என்ன சொல்றீங்க காதல வளர? மதவாத RSS பிஜேபி கால் ஊன்று விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணியில் இருக்கிறோம். அது பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய கூட்டணியா இருக்குது. ஆகவே வந்து நீங்க ஏன் போடல, நீங்க ஏன் போட்டீங்க எல்லாமும்